தம்பி சாரிப்பா, காத்துக்கு துண்டு கீழே விழுந்துருச்சு. அதை தூக்கி கொஞ்சம் மேல போடுறியா? ஆண்டி இருங்க, நான் போய் பெரிய ஏணி ஏதாவது எடுத்து வரேன். தம்பி இவ்வளவு பெரிய ஏணி எப்படிப்பா கிடைக்கும்? எவ்வளவு ஹைட்டு? அது எனக்கு எப்படிப்பா தெரியும்? இன்னைக்கு நம்ம இதைத்தான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த பில்டிங்கோட கீழ இருந்து அதோட டாப்பை ரீச் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய ஏணி தேவைப்பட போகுது அப்படின்றதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த பில்டிங்ல நம்ம ஒரு ஏணியை சாத்தி வச்சோம் அப்படின்னா அது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். இந்த செங்கோண முக்கோணத்தோட ரெண்டு சைடையும் வச்சுட்டு மூணாவது சைடோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல்லலாம் பித்தாகரஸ் தியரம் அப்படின்ற ஒரு தியரத்தை பத்தி படிச்சிருப்போம். அதைத்தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுல இந்த ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் கூட்டினா ஏன் சி ஸ்கொயர் வரும் தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த டேப்பை வச்சு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். அதுல இந்த சைடு ஏ, இது பி, இது சி. இப்போ இந்த ஏபிசி இது மூணுலையும் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஏன் இந்த ஸ்கொயர் போட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மூணு சைட்லையும் ஒரு சதுரத்தை போட்டுக்கிறேன். இப்போ சாதாரணமா ஒரு சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அதைத்தான் இந்த பிதாகரஸ் ஃபார்முலாலையும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன்ற லென்த் இருக்கக்கூடிய சதுரத்தோட பரப்பளவையும் பீன்ற லென்த் இருக்கக்கூடிய சதுரத்தோட பரப்பளவையும் கூட்டினா நமக்கு சீன்ற இந்த லென்த் இருக்கக்கூடிய சதுரத்தோட பரப்பளவு கிடைக்கும். இதனால தான் ஏபிசி இது மூணுலையும் நமக்கு ஸ்கொயர் இருக்கு. இதை நம்ம ஈஸியா செக் பண்ணியும் பார்க்கலாம். எப்படின்னா இந்த ரெண்டு சதுரத்தோட மொத்த ஏரியாவையும் நான் இப்படி பேப்பர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பரை நான் அப்படியே இந்த பெரிய சதுரத்துக்கு மாத்தினேன் அப்படின்னா அதுவும் கரெக்டா ஃபில் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு சதுரத்தோட மொத்த ஏரியாவும் இந்த பெரிய சதுரத்துக்கு சமமா இருக்குன்னு அர்த்தம். எப்படி கரெக்டா புரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? சோ இதனால தான் இந்த பிதாகரஸ் தியரம்ல a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பில்டிங்ல மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கு. அப்படின்னா இதோட ஹைட் கிட்டத்தட்ட 10 மீட்டர் இருக்கும். இப்போ நம்ம இதுல ஏணி போடுறோம் அப்படின்னா ஒரு 3 மீட்டர் தள்ளி போட்டாதான் நமக்கு அது ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இந்த ஃபார்முலா போட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10.4 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவை 10.4 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஏணி. அந்த அளவுக்கு ஏணி நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம இதை மேலே போய் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஆண்டி இந்தாங்க துண்டு. தேங்க்ஸ். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.